என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவான ஊழியத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். நீ கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவான ஜெப வீட்டின் தீர்க்க தரிசன சத்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எங்கள் இயேசுவான ஊழியமானது மகிமையாக தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஊழியம். இந்த ஊழியமானது ஆமேன் உங்களுக்கு இந்த செய்து முடித்த பிற்பாடு வருகிற பகுதியில் அந்த அட்ரஸ் வெளிப்படுத்தப்படும். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி நம்பர், அட்ரஸ் எல்லாமே வெளிவரும். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு எங்களோட முயற்சி பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க, ஆலயத்தில் ஆராதனை இருக்கிறது, ஆராதனை பங்கு கொள்ளுங்க. வியாதித்தருக்காக விசேஷமாக நல்ல ஜெபமெல்லாம் அறிவிக்கப்படும். அநேக வியாதியெல்லாம் நீங்கி போயிருக்கு. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஆமேன் என்னும் கொடிய வியாதி மருத்துவர் வைத்திருக்கிறாங்க. ஊமை பேசி இருக்கு, உடவர் நடந்திருக்கிறாங்க. கை கால் செயல் இழந்தவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. மறுத்து போவார்கள் என்று எழுதி விட்டவங்க எல்லாம் மறுஜீவிதம் அடைந்து மகிமையாக ஊழியம் செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அற்புதம் நடந்திருக்கு. முடிஞ்ச எங்களோட வாங்க, கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஆமேன். தேவப்படைகளை இருந்தாலும் இன்றைய தினத்திலும் நான் உங்களுடைய வசனத்தோடு பேச போகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் ஐக்கியமாக இருக்க மறக்காதீங்க. தொடர்ந்து செய்திகளை பாருங்கள். எங்கள் ஊழியத்தில் ஐக்கியம் கொண்டிருங்க. முடிந்தால் உற்சாகத்தோடு வந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வசனங்களை, வார்த்தைகள், ஆலோசனை ஜெபத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தெளிவாக கொடுக்கும்படி கற்றுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் ஒரு புதிய சத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் இன்றைக்கு கேட்க முடிகிறது கிடையாது. மனம் திரும்பிகள் பரலோகராஜ்யம் சமயமாக இருக்கிறது இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். பரலோகராஜ்யம் என்பது நம்ம உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. மனம் திரும்புங்க. முதலாவது வருகை 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 ஆண்டவர் இல்லையா? இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி எழுப்பி இன்றைக்கு போதகத்தினாலும் ஆலய ஆராதனைகளாலும் ஜனங்கள் குளறுபடியாகி இன்றைக்கு நொந்து நூலாகி போய் இருக்கிறாங்க. நீங்கள் நொந்து நூலாகவும் வேண்டாம், தட்டு தடிமாறவும் வேண்டாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். அதுக்காக ஆவியை போடுறதுக்கு எங்கேயும் போக வேணாம். எத்தனை கோடி ரூபா பணமும் கொடுக்க வேணாம். பணம் கொடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க பணத்தை கொடுத்தா ஒரு காரை வாங்கலாம், ஒரு பங்களாவை வாங்கலாம். அதெல்லாம் அழிந்து போகும். அழிந்து போகாத நன்மையை பெற்றுக்கொள்ளணுன்னா அழிந்து போகன்னு சொல்லியிருக்கீங்களா? என்ன பாஸ்ட் அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆமீன். அழிந்து போகிறதுங்கிறது நீங்களாக பணத்தை கொடுத்து வாங்குறதெல்லாம் உங்களை விட்டு போகும். ஆனால் ஆண்டவர் ஒரு காரை கொடுத்தா அது உங்களை விட்டு போகாது. அதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தா, ஆண்டவர் ஒரு வீடை கட்டி கொடுத்தா அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அது எத்தனை ஆயிரம் எத்தனை முறை அதுக்கு போராட்டம் வந்தாலும் அது உன் கையிலே சேர்ந்த இருக்கும். இதுதான் அந்த வசனத்தோட சக்தி. நீங்களா பெற்றுக்கொள்கிற எல்லாமே அது உங்களை விட்டு ஓடி போகும். ஆனால் கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மை, ஆசீர்வாதம் அது மகிமையாக இருக்கும். அப்போ இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு அவர்கள் ஆமீன்
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன், புதிய ஆசுவா, புதிய நன்மையை பெறுவாங்க என்றுதான் நம்ம கருத்தால் பார்த்தோம். புதிய பாரம்பரிய பிரமாணத்தையோ புதிய காரியத்தை நான் சொல்லலை உங்களுக்கு. இந்த ஆளு புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இந்த வருஷம் என்னமோ புதுசாக சொல்லி அவங்க பக்கம் திருப்ப நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தை அவமாக்க வந்தவன் இவன் கள்ளம் அப்படின்னாங்க. அப்போ கள்ளன்னு சொன்னவங்களெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டாரு. மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அடுத்தவங்களுக்கு நீ கள்ளன்னு சொல்லாதுன்னு சொல்லுது. அதை சொன்னாலும் அவங்க வாயினாலும் அதுதான் சொல்கிறாங்க. இதைத்தான் இயேசு சொன்னார். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவரை குற்றப்படுத்துறதை நீ மோசையோட நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்கா? இதைத்தான் இயேசு சொன்னார். நீ குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பாயாக. ஆமீன். நான் நேற்றை கூட அந்த கதையை சொன்னேன். நீதிமான் என்று ஒரு ஆள் சொல்ல, நீதிமான் அல்ல என்று. ரெண்டு பேரும் நியாயம். ஆனால் இயேசு நியாயம் தீர்க்கல, யாரையோ ஒரு நியாயம் தீர்க்கல. ஆனால் ஒரு நியாயம் தீர்த்தாரு. அதான் உங்களுக்கு அவருக்கு தான் நியாயம் தீர்க்க அதிகாரம் உண்டு. இயேசு நியாயம் தீர்த்தாரா? தீர்த்தாரு. எங்க தீர்த்தாரு? இந்த ஞானத்தை தான் கர்த்தரை பார்த்து காத்து நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றது. நியாயம் தீர்த்தாரா? நியாயம் தீர்த்தாரு. அவர் நியாயம் தீர்த்த மறைவா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு தெரியல. அப்ப அவருடைய சத்தியம் எல்லாம் மறைவா இருக்கு. வேதம் சுவிசேஷம். ஆமீன். வேதத்துடைய ரகசியம் இன்னொரு சுவிசேஷம். வேதத்தை அறியாத ஜனங்களுக்கு வேத வசனம் சுவிசேஷம். வேத வசனத்தை அறிந்தவர்களுக்கோ வேதத்தினோட மறைபொருள்கள் அவர்களுக்கு சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம் அறிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எல்லாரும் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என் சபையில் எல்லாரும் புதுசாக பண்ணுவாங்க. சில பேர் கோபம் வந்துடும். வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டு கேட்டு தலையெல்லாம் குழம்பி போயிருக்கு. படிச்சு ஏன்னா வசனத்தை விட்டால் நான் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. நான் வெளியே போகிறது கிடையாது. இதை வாயில் எது கெட்ட வார்த்தையும் நான் பேசலை. ஆனால் கெட்ட வார்த்தை பேச சத்தத்தை நான் கேட்கவும் இல்லை. அப்போ வசனத்தையே சொல்லி சொல்லி கேட்குறேன். அது வசனத்தில் இருக்க ஒரு சத்தியத்தை வெளிப்பட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அப்போ வேதம் அறிந்தவர்களுக்கு அந்த வேதத்தோட ரகசிய சுவிசேஷமாக அறிவிக்கப்படணும். மோசையோட நியாயப்பிரமாணம் ஆண்டவர் நிலநிறுத்த தான் வந்தார். ஆனால் நியாயம் தீர்க்க வரல. ஆனால் இயேசு மறைவா நியாயம் தீர்த்தாரு. எங்க நியாயம் தீர்த்தாரு? எங்க பாஸ்டர் நியாயம் தீர்த்தாரு? அவர் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்றது அவர் தான். ஆனால் அவர் நியாயம் தீர்த்தாரு. ஆனால் உலகத்து மனுஷனுக்கு முன்னே அவர் நியாயம் தீர்க்கல. மறைவாக அவர்களை நியாயம் தீர்த்து கொண்டார்கள். எப்படி பாஸ்டர் நியாயம் தீர்த்து கொண்டார்கள்? ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு போய் அவருக்கு முன்ன அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய நியாய தீர்ப்பு அவர்களை நியாயம் தீர்த்தது. அவர் ஒன்றும் பேச சும்மா உட்கார்ந்துருந்தார் இயேசு. அவர் நியாயம் தீர்த்தாரா? நியாயம் தீர்த்தாரு. என்ன பாச நீ குழப்பறீங்க? கண்டிப்பாக நியாயம் தீர்த்தாரு. விபச்சார ஸ்திரீ இவளை காலுக்கிட்ட படுத்துக்கிறக்கா கல்லூரி எல்லாம் கல்லோட வரான். அவர் சொன்னார், இவ செய்த பாவத்தை நீங்க செய்யாத ஒரு கல்லறிங்கன்னார். அவ்வளோதான். அங்கதான் நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தப்பு பண்ணாதவங்க இங்கே செய்யுங்க. ஆமீன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமீன். சத்தமா ஒரு சொல்லுங்களேன். எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க.
அப்போ அவங்க நியாயம் தீர்த்து வந்தாங்க. அது ஆண்டவருக்கு முன்னே வந்தோடனே நியாயம் தீர்த்தவங்க நியாயம் தீர்க்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தீர்ப்பு அவங்களே பெற்றுக்கிட்டு அவங்களே போயிட்டாங்க. அதான் சொல்ற, நீ நியாயம் தீர்க்காத. யார் நீ தீர்க்கிறத நீயே செய்கிற. அதை பிரசங்கம் பண்ணுறோம், அதே நம்ம செய்கிறோம். நான் பல முறை புரிஞ்சிருக்கிறேன். நானே பிரசங்கம் பண்ணுறேன், நியாயம் தீர்க்காது, நான் நியாயம் தீர்க்கிறேன். அது வசனத்தினாலேயே போதிச்சு நான் நியாயம் தீர்க்கிறேன். எனக்கெல்லாம் நெட்டி போகும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசு சொல்றாரு, ஒருத்தர் ஒருத்தர் நீதிமான் இல்லை. ஆமென். பிதாவை தவிர நீதிமான் இல்லையே. உண்மையிலே நீதிமான் இயேசுதான் நீதிமான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு கூடயே நான் இருக்கிறேன், நான் இயேசுவோட இருக்கிறேன். நான் சேர்த்துக்க வாழல. நான் நினைக்கும் போது இயேசுவை போல வாழணும், இனி சொத்த பயிர முடிவோட தான். அவருக்கு ரகசியத்தை எல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த உலகத்தில் 33 வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனை தெரியும் எனக்கு சொல்ல தெரியல. இத்தனை காலம் வாழ்ந்தார். நீ ஏன் அது கூட சொல்லக்கூடாது? 33 காலம் இல்லை 3.5 ஆண்டு காலம், அப்போ 40 ஆண்டு காலம் சொல்லலை. ஏன்னா நான் சொன்ன நானே குற்றவாளி ஆகிறேன். இயேசு வாழ்கிற இயேசு, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு. அதான் இயேசு வாழ்கிறார்னு ஊழியத்தில் பேரை வச்சுக்கிட்டு அவர் 33 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார் சொல்லுவது கூட தவறான். அவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. அவர் வாழ்கிற இயேசு. அவர் என்னோட இருக்காரு. நண்பனாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், சிநேகிதனாக இருக்கிறார். இப்போ பேசுறது கூட நான் பேசுகிறேன்னு சொல்வதை விட என் தகப்பன் பேசுகிறார். அதான் உண்மை, சத்தியம் அதுதான். வேதத்துடைய ஆழம் அதுதான். நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அவரை போய் இயேசு வாழ்கிற காலகட்டத்தில் இப்படி ஊழி செய்தார் சொன்னா அவருக்கு வார்த்தை நான் மிஞ்சுறேன். அது கூட போய் அப்போ பிரசங்கம் என்ன மக்களே பார்க்குறீங்க? ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற மக்களே, நான் மிஞ்சி பேசலை. நம்ம எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் நீதிமான் இல்லை. அதனால நீதிமான் அல்ல என்று சொல்வரும் தகப்பு தவறு. நமக்கு கிடைக்குது ஆட்டுக்குட்டியோட நிறுத்தம். கிரையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, முடியும். கிரையை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கு. என்ன இருக்கு? ஆண்டோடைய தெய்வ சிந்தனை உனக்குள்ள இருக்கணும். இருக்கு, பயப்படாத. உனக்குள்ள தீர தீர வந்துக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் தீர தீர வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைக்கு தேவைக்கு கவலைப்படாத. ஏன் கவலைப்பட்டா நீ நம்ம ஆண்டுக்கு பிள்ளை இல்லையா? பிரசவம் பண்ணும் போதே சும்மா நீ நேற்றுக்கு தானே கவலைப்பட்டுக்கிட்டு வந்த இல்லை. இயேசுவை பாரு, எனக்கு உள்ளே பேசி கொண்டு இருக்கு. நான் இப்போ டிவியில் பேச வரும்போது கூட நான் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு தான் நான் வந்தேன். நீ அது சொல்லாது, நீ கஷ்டம் என்று சொல்லாது. அந்த வருஷத்து ஆகியன்னு உங்களோடு பேசிக்கொண்டு அப்போ கர்த்தருக்காய் காத்திருக்க கர்த்தருடைய வார்த்தையை நீ பேச பேச கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த கர்த்தருடைய சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவிக்க கர்த்தருக்குடைய முன்பாக தெய்வ வசனத்துக்கு முன்பாக நடக்க இந்த உலகத்துக்குரிய சகல நன்மைகளும் பிள்ளைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் அன்பு சகோதரி பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற உன்னை
கர்த்தர் ஆசியாமல் இருப்பாரோ? ஒருவேளை நீ இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ அறியாதவளாய் இருக்கலாம். நீ அறிந்து கொண்டும் அறியாதவள் போல் நடந்து கொண்டிருக்கலாம். மன்னிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. ஒரு சகோதரன் அடிக்கடி அவர் பிரசங்கத்தில் கூட தன்னை சாட்சிய பெருமையை சொல்லி கொண்டுவார். அவர் ஒரு நாள் சொன்னார், சாட்சியை கேட்கும் போதெல்லாம் ஒரு கோபம். உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கு கர்த்தர் மேலே கொண்ட பக்தியை கொண்டு நான் சொல்லுகிறேன். இப்போல்லாம் என் பக்கத்தில் புரட்சம் போனால் அடிச்சு விடுவேன், சொல்லாத சாட்சிய வெளியே அப்படின்ட்டுருவேன். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமீன், இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பிரசங்கம் பண்ண தொடங்கி 4 முறை பைபிளை படிச்சிருக்கிறாரு. படித்து பிற்பாடு 4 முறை பைபிளை கிழிச்சிருக்கேன்னு பெருசாக சாட்சி சொல்லுவார். எனக்கு அண்ணெல்லாம் கோபம் வரும். ஆனால் தேவனாபிஷேகம் பண்ணப்பட்டவரை மேலே சொல்கிறது கூட, ஆனாலும் சொல்வதற்கு அதிகாரம் உண்டுன்னு எனக்கு தெரியும். இவெல்லாம் மூட அறியாதவன் 4 தடவை இல்லை 400 முறை பைபிளை கிழிச்சாலும் அவனுக்கு மன்னிப்பும் உண்டு, அவனுக்கு ரட்சிப்பும் உண்டு. அறிஞ்ச உனக்கு மூடனுக்கு பெரம்பு தான் உண்டு. அவனுக்கு பெரம்பு. இவன் மூடைன்னு சொல்லாதேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பெரம்பு அவனுக்கு சிக்ஷை கொடுக்கும். வசனத்தில் தான் நான் சொல்கிறேன். அது அதையும் சொல்லி இவன் மூடை நான் சொல்ல மாட்டேன். அப்படி நீ நடக்கிறதால தான் உனக்கு மூடனுக்கு ஏற்ற நன்மையை ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குது. அதுதான் உண்மை. அது அவனை மூடச்சனை கூட எனக்கு அதிகாரம் கிடையாது. யோபு தன்னுடைய மனைவியை பார்த்து பைத்தியாரின்னு கூட சொல்லலை. பைத்தியாரி பேசுகிறது போல பேசாதிரு ஓமையை கட்டுற சொல்லாமல் சொல்றாரு. அப்போ அவர் சாட்சியில் ஒருத்தர் சொல்றாரு, நான் 4 முறை என்ன செஞ்சிருக்கிறேன், பைபிளை கிழிச்சி இருக்கிறேன், 4 முறை நான் படித்து முடிச்சிருக்கிறேன். பெருமையா எச்சரிக்கை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி அநேக சாட்சி சொல்றாங்க. அதில் ஒரு ஆண்டோர் அறியாத அந்நிய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு சகோதரர் அந்த தவறை செஞ்சால் அவருக்கு மன்னிக்கப்படும். ஏன்னா பைபிளை பற்றி அவருக்கு தெரியாது, அவருடைய வசத்துடைய மேன்மை அவருக்கு தெரியாது, தவறு பண்ணிட்டாரு, அவருக்கு மன்னிப்பு. ஆனால் இவருக்கோ மன்னிப்பு கொடுக்கிறது சான்ஸே கிடையாது. ஆனால் மன்னிப்பு இல்லை, சான்ஸ் இல்லைன்னு சொல்வதற்கு சான்ஸும் கிடையாது. ஏன்னா அவருடைய கிருபை. அவர் எந்த மனுஷனையும் நியாயத்திற்கிறவர் அல்ல. அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். ஆமேன். கோபம் இல்லான்னு சொல்லவே இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இச்சை இல்லைன்னு சொல்லவே இல்லை. இச்சை இல்லாமன்னா மனுஷனே கிடையாது. இச்சை அடக்கம் செய்வார். எதை புசிக்கலாம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாவற்றையும் புசிக்கலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் எதை புசித்தால் என்ன ஆகும் ஆகாது என்று சொல்லிக் கொடுக்க அதிகாரத்தால் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, வாடிபை விடலாம். முதிர் வயது உள்ளது காண்டாமிருகத்துவத்தை மல்ல பெற்றிருக்கு. அடுத்த வருஷங்களுக்காக கூட இன்னும் போகலாம். ஆவியானவர் இந்த வருஷத்துக்குள்ள நின்று இப்போ 1.5 மணி நேரத்துக்கிட்ட பிரசங்கம் ஓடி இருக்கு. 3 செய்தி ஓடியாச்சு இந்த வருஷத்துக்குள்ள. தொடர்ந்து நீங்கள் கேட்குறவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே கலக்கிட்டு ஆவியார் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். 1.5 மணி நேரமாக இவன் பேசிக்கிட்டே இருக்கா. நீங்கள் 3 நாளாக அந்த செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்க? நான் அடுத்த வருஷத்துக்கு போனால் என்னை விட மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வைக்கிறார். இதுதான் தீர்க்க தரிசன சத்தம். இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அநேக சத்தியத்தில் குழந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பலன் வாலிபன்னா ஒரு மனுஷனுடைய ஊழிய பாதையாக இருக்கலாம். அவர் திரகாத்திரமாக ஊழிய செய்வதை குறிக்கிறது. 80 வயசு 100 வயசா இல்லை.
அவர் சத்தியத்தில் பூர்வ அறிவில் நினைச்சு நின்று அடிக்கிறது. ஒரு சகோதரன் சொன்னாங்க, மூப்பர்களை வரவழைத்து என்ன பூசி ஜபிங்கள். அதனால் 80 வயசுக்குள்ள மனுஷனை கொண்டு ஜோம் பண்ணி கூட்டு ஜோம் பண்ணுங்கிறது அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி தேவை. வயசானோன்னா மூப்பையனா ஆயிட முடியுது. சிலர் சொல்லுவாங்க, ஞானத்தை வந்த போதுதான் ஞானஸ்தானம் எடுக்கலை. நீ வசனம் அப்படி நமக்கு கொடுக்கல, பேச்சுன்னு சொல்லிக்கலாம் உலகத்துக்குள்ள. எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துச்சு, ஞானம் வந்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கலாம், அவன் ஒரு சின்ன பையன் ஒன்றும் தெரியாது. சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது இன்னும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமீன். ஒரு சில சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. சின்ன பிள்ளைகிட்ட இருக்க ஞானம் இன்னும் பெரியவங்கள்ட்ட கிடையாது. பெரியவங்கள்ட்ட இருக்க முதிர்ச்சி சின்னவன்கிட்ட கிடையாது. யார் அப்போ யாரை எதையும் சின்னவன் பெரியவன் நியாயத்திற்கும் அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சின்ன பிள்ளை தான் ஆண்டவர் ஒன்று முதல்ல வச்சிருக்கிறாரு. சின்ன பிள்ளைய கொண்டு வெளியே போங்கன்னு சொல்கிறவங்களே இருக்காங்க. ஆனால் சின்ன பிள்ளைய கொண்டு பிசாசு கிரியை செய்யலாம் அப்படின்னு இருக்கு சொல்கிறாங்க. நான் இதை பற்றி பேசுறதுக்கு அதிகாரம் குற்றம் சாட்டுவதற்கு நான் நிற்கலை. அதில் எதை எல்லாவற்றிலும் நாம் கிருபைக்குள்ள நடத்தப்படும் போது எதை சொல்லி குறை சொல்வதற்கு ஒரு மனிதன் தகுதி உள்ள மனுஷன் அல்ல அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்போ நியாயம் தீர்க்காம இருக்கவும் இல்லை. அதான் அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவர் நியாயம் தீர்த்தாரு. அவர் மறைக்கவும் இல்லை. ஏன் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சத்தியம், காட்டி கொடுக்குற ராத்திரி அப்போத்த புட்டு கொடுக்குறாரு. அவர் அப்படியே கேட்குறான், சிஸ்டம் கேட்குறான், என்ன காட்டி கொடுக்க போறேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம கூட இருக்க தாளத்தில் கை கூட இருக்கான் அவன். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கான். ஆண்டவர் மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பிசாசு ஒரு அந்த இடத்துல ஆண்டவர் எத்தனை சோதனையில் இயேசு அப்படியே ரைட்டாக இருந்திருக்கா பேச்சில். அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சத்தியத்தை அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போனார். அவர் அப்படியே புரசகத்தை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இயேசுவர் நடத்திட்டு இருக்கிறது தெய்வம். அவர் தான் அவர் சித்தம் செய்ய வந்த ஒரு பூமிக்கு சொந்த குமாரன். அவர் அதே சொல்லுவாங்க, இந்த உலகத்து தீர்க்கதரிசிகள் உத்தமமார்கள் உலகத்தை மேன்மையானதோடு கூப்பிட்டெல்லாம் இயேசுவை சொல்லுவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் விசாரமாக இருக்கும். பரவாயில்ல, அந்த வருஷத்தையாவது இந்த பூமியில் இயேசுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்களே, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுகிறேன். இயேசு நான் ரட்சகர். இயேசுவை விட்ட ஒரு உலகத்து தெய்வமே இல்லை என்பதற்கு ஆதாரம் இதுதான். அநேக உலகத்து வாழ்ந்த மனுஷர்களுக்கு தெய்வீக மனுஷர்களுக்கு இருக்கும்போது இவரே அந்த தெய்வத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான வழிகாட்டி இயேசு சொந்த குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கரெக்டாக அந்த வழிகாட்டுதல் பார்த்தீங்களா, அருமையாக நடத்திருப்பார். அவர் சொன்னார் பாருங்களேன், உன் சவுக்குள்ளே மறைக்காது, அப்படியே மாறுபட சாயிதான் சாதிட்டு கேட்குறாரு. ஆமேன். நல்லா கவனிங்க, யார் உண்மை காட்டி கொடுப்பான் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த துணிக்கையை அப்படி கிழிக்கிறது. கிழிச்சு இந்த துணிக்கையை எடுத்து நான் யார் கையில் கொடுக்குறேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி யூதாஸ் காரியத்தை கையில் கொடுக்குறது. அவர் நிறுத்தவும் இல்லை, சஞ்சலப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. அவன் கேட்ட கேள்வியை அவன் காதில் வாங்காமலும் இல்லை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவராயிருந்து அவர் ஞானத்தோடு ஆண்டோடைய சித்தம் செய்கிற எண்ணத்தையே சார்ந்து உலகத்தை குறித்து கவலைப்படாமல் தான் அடிக்கப்பட போறதை குறித்தோ தான் வேதப்பட பாடுகளை குறித்தோ அவர் கலக்கம் அடையாதவராக நான் சம்பவிக்கப் போகிறது, நான் இந்த பாடப்பட போகிறேன் ஓ என்று அழுது கொண்டு இருக்காதவராக இயேசு ஆமே பிதாவாகிய தெய்வமே என்று சொல்லி தனக்குடைய காரியத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காரு. நான் பாட குறித்து கவலைப்படல.
காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமே நண்பனே, என் அன்பு சகோதரனே, நீ செய்ய வேண்டிய காரியத்தை போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். ஆனால் பக்கத்தில் இருக்கவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனுக்கு நான் சொல்றேன் என்றால், கர்த்தருக்காய் காத்திருக்க ஒரு தெய்வ பிள்ளையை, கர்த்தருக்கு அபிஷேகத்தை காத்திருக்க ஒரு தெய்வ பிள்ளையை, ஒரு பொருளுக்காய் நீ காத்திருக்க வேண்டாம், அது எல்லாம் உனக்காய் காத்திருக்கிறது என்று வேதம் சொன்ன நீ அறியாது இருக்கிறாயோ. ஆனால் நீ மனுஷனே, நீ எல்லாவற்றைக்காய் காத்திருக்கிறாய். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு மட்டும் உனக்கு மனமில்லை. கோடி கணக்கில் பணம், ஏசி, காரு எல்லாம் உனக்காக காத்திருக்கு. ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயா? நல்ல கேள்வி கேட்கணும். அநேக சீக்கிரம் தவறு, பண செருக்கு நிமித்தம், அதிகார செருக்கு நிமித்தம் ஊழியக்க அவமதிக்கிறாங்க. தவறு, அதெல்லாம் உனக்கா காத்திருந்தது. நீ ஆண்டவரை பார்த்தே ஒழுங்கு காத்திருக்கிற. அதுதான் முதல் வயது காட்டாமல் இருக்கிறதுக்கு பலன். கர்த்தருக்காய் காத்திருக்கிறது என்னைக்கு சோர்ந்து போக மாட்டார். கைகளை தட்டிதான் நம்மையும் கண்ணீரோடு செவி கற்ற கிருபையை தாங்குவா. ரைட்டும் இன்றைய நேரம் முடிவோட போகிறதுனால நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடு. நன்றி போல தகப்பனே, இயேசுவே மகிமை வெளிப்படும்படிக்கு அப்படி எனக்கு செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த ரத்தம் கொண்டு பிள்ளைகளை முத்திர போடுகிறேன். சின்னமடையாதுபடிக்கு, கோபம் கொள்ளாதபடிக்கு, கர்த்தரை கிருபைக்குள் நிலைநிற்கத்தக்கதாக, கர்த்தருடைய மகிமை இவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக அப்படி எனக்கு செய்ய வேண்டுமாய் ஆளுகை செய்வேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின் எல்லாம் ஆகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. என் பிள்ளைகள் போதிக்கிறதுல குறையுண்டு, நாங்கள் போதிக்கிறதுல குறையுண்டு, எங்கள் விசுவாச பிள்ளைகள் நடத்துறதுல குறையுண்டு. அப்பா எங்களை மன்னியும். எங்கள் பிள்ளைகளை நடத்துகிற நாங்கள் குறையுண்டு. அப்பா எங்களை மன்னியும். எங்கள் புருஷனுக்கு முன்பாக நாங்கள் குறையுள்ளவர்கள் எங்களை மன்னியும். எங்கள் மனைவிக்கு முன்பாக நாங்கள் குறையுள்ளவர் மன்னியும். எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் குறையுண்டு எங்களை மன்னியும். பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிங்கள் கண்ணீரோடு. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் குறையுள்ளவர்கள், எங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் குறையுள்ளவர்கள், எங்கள் நடத்துகிற அதிகாரிமாருக்கு குறையுள்ளவர்கள், எங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் குறையுள்ளவர்கள், எங்கள் நாட்டு தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு நீக்குகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் குறையுள்ளவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் செய்கிற குறையுண்டு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பதிலையும் குறையுண்டு. நாம் மன்னித்து எங்களுக்கு பூர்ண நன்மையை, பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை காண்பார்களாக. கர்த்தரை தேவர்களாய் இருந்தாலும் சரி, தேடாத ஜனங்களாய் இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றவர்களாய் இருந்தவர்களாய் இருந்தாலும் சரி, பின்பற்றாத ஜனங்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கஷ்டப்படுகிற ஜனங்க, கண்ணீர் வடிக்கிற ஜனங்க, இஸ்ரவேல் கடத்தினால் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனம் இஸ்ரவேல், கஷ்டப்படுகிற ஜனம் இஸ்ரவேல், அடிமைத்தனத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு எழுப்ப முடியாது போராடுகிற ஜனம் இஸ்ரவேல். இஸ்ரவேலே, யாக்கோவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷனுடைய எல்லாரும் மனுஷனுடைய ரட்சிப்புக்காய் தன் ஜீவனை கொடுத்த இயேசு இப்போது உனக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. அவர்தான் உண்மையான தெய்வம்.
அநேக தெய்வங்கள் பூமியில் இருந்தால் எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவர் இயேசு அவருக்கு முன்பாய் காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வசனம் உனக்கு முன்பாய் நின்று கிரியை செய்து கொண்டு, ஓ மனுஷனே, ஓ மனுஷியே, கர்த்தருடைய கிருபை தெய்வ பிள்ளையே, வாலிப வயதிருக்கிற என் கண்மணிகளே, மனம் திரும்பு. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. கிறிஸ்து உங்களுக்குள் வரட்டும். கிறிஸ்துடைய ஒளி உங்களுக்குள் வர இடம் கொடுங்க. வெளிச்சத்துக்கு இடம் கொடுங்க. இயேசு கிரியை நாள் நடத்தி மகிமையில் வெளிப்பட கற்றுக்கு இயேசுவாராக. ஆமென், ஆமென்.